இந்த சம் பாருங்கள், 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 20 சென்டிமீட்டர் அளவுள்ள கன சதுரங்களை ஒரு பெட்டியில் இடைவெளி இன்றி வைத்தால் அந்த பெட்டியின் கன அளவு யாது? இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் சென்டிமீட்டர்லாம் கொடுத்துருக்கிறதுனால, கன அளவுன்னு கொடுத்துருக்கிறதுனால எல்லாமே நம்ம என்ன நினைப்போம், இது வந்து மென்சுரேஷன் அளவியலில் வரக்கூடிய கணக்கு அப்படின்னு எடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் சிஸ்டம், எண்ணியலில் வந்து நம்பர் தேதியிலேயே இந்த சம் போட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 20 சென்டிமீட்டர். இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 7 சென்டிமீட்டர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 20 சென்டிமீட்டர். இந்த மாதிரி இது எழுதலாம் என்ற தொடர் வரிசை 5, 6, 7, எக்ஸெட்ரா 20, 5, 6, 7, எக்ஸெட்ரா 20. இப்படி வர்றத 5 + 6 + 7 + எக்ஸெட்ரா 20 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கன அளவு அப்படின்னா எண்ணியல், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணியலில் கன அளவு அப்படின்னு வந்தால், கணம் அப்படின்னா 3 கியூப், ஏ கியூப், கன அளவுனா ஏ கியூப் வரும் இல்லையா, சதுரம், இது வந்து கன சதுரம். ஏ கியூப்னு வரதுனால இது 5 கியூப், இது 6 கியூப், இது வந்து 7 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா, இது வந்து 20 கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 கியூப் + 6 கியூப் + 7 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 20 கியூப் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவ் கியூப் ப்ளஸ் 6 கியூப் ப்ளஸ் 7 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 20 கியூப் அப்படின்ற இதை நம்ம அந்த சம் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி வர்றப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n கியூப் அப்படின்னா n × n + 1 / 2 தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி இதை வந்து நம்ம போடலாம். இப்போ 1லேருந்து 20 வரைக்கும் கொடுக்காதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 20 கியூப் அப்படின்னு எழுதிட்டு மைனஸ், இப்போ 1லேருந்து 20 வரைக்கும் எடுத்தால் தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி 1லேருந்து எது வரைக்கும் கொடுக்கலையோ அது வந்து மைனஸ்ன்னு போட்டு 1 கியூப் 2 கியூப் 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இந்த 5 கியூப் முன்னாடி என்ன நம்பர் வரும், 4 கியூப். 1லேருந்து 20 வரைக்கும் எடுத்து 1லேருந்து கொடுக்கல, எந்த எண் வரை 4 வரைக்கும் கொடுக்கல, 1லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5 to 20 வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா n × n + 1/2, n அப்படின்னா n கியூப்னா 20 கியூப், என்னன்னா 20. ஸோ n வர இடத்துல இப்போ என்ன பண்ணலாம், 20 × 20 + 1, 21/2 தி ஹோல் ஸ்கொயர். இது n க்கு 20 கொடுக்குறோம், 20 + 1னா 21. அதே மாதிரி இந்த மைனஸ் அப்படியே போட்டுரும், 4. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 + 1னா 5 / 2 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ 1 × 2 5 2 20, 1 × 2 2 4. அப்போ 10 × 21னா 210, இங்கே ஸ்கொயர் இருக்குனால ஸ்கொயர், மைனஸ் 2 5 10 10 ஸ்கொயர். இப்போ இது மீண்டும் எழுதலாம்னா 21 21னா 441 வரும். இந்த ஒரு 0 ஸ்கொயர் பண்ணுறப்ப 2 0 வந்துடும். 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 44,100ல் 100 மைனஸ் பண்ணால் 44,000. இப்போ இது கணக்கில் வந்து என்ன கேட்டீங்கன்னா கன சதுரம் அப்படின்னு கொடுக்குறதுனால இங்கே வந்து சென்டிமீட்டர் என்ன எழுதுன்னா கன சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். கன அளவு அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால கன சென்டிமீட்டர். இது பரப்பளவுனா சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் அந்த சம்மை வந்து போட முடியும்.
இது வந்து 5லேருந்து 20 வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால 1 to n அப்படின்னா ஃபார்முலா இது. இதை வந்து 1 to 20ன்னு எடுத்துகிட்டு எது வரைக்கும் கொடுக்கலையோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சம்மை போடலாம். இது நிறைய எக்ஸாம்பிள் அது கேட்ட சம்மு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து இனிமேல் வந்து நமது யூடியூப்பில் பாருங்கள். டெய்லி ஒரு கணக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பல்வேறு போட்டித் தேர்வுகள் டிஎன்பிசி, டெட்டு, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ, பேங்கிங், ரயில்வே, இன்கம் டேக்ஸ் போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரி கொஷின் வந்திருக்கு. ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக உங்கள் ஒரு தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.